இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறதுனால கண்டிப்பாக சில பேர் கொந்தளிப்பாங்க. அது பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே. புரிதுங்களா அவங்களுக்கு? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ, ஏன் அவர் ஜெயித்ததுக்கப்புறம் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான், ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது, புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா. அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. அப்படி தான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது, எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா? 52லேருந்து 72 வரைக்கும் அந்த 20 இயர்ஸ் திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே வாய் தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார், டெல்லியை பகச்சிக்க மாட்டார், மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான்.